வணக்கம் நண்பர்களே, ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சனுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது நம்ம சௌராஷ்டிரா பாரம்பரிய முறைப்படி தக்காளி சட்னி எப்படி செய்வதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெய்லி பண்ணுற டிஷ்ஷுங்க. இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, அடைக்கு, குழிப்பணியாரத்துக்கெலாம் தொட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அது ஒரு நல்ல சட்னி. இதை நம்ம எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 3, பெரிய வெங்காயம் 2, வெள்ளைப்பூண்டு பெரியது 4 பல் எடுத்துக்கோங்க, காஞ்ச சிவப்பு மிளகாய் 3, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு தேவைன்னா சேர்த்துக்கலாம். கடாயில் சிறிதளவு எண்ணெயை விட்டு கடலைப்பருப்பை போட்டு நன்றாக வறுத்துக்கொள்ளவும். நல்லா வறுபட்ட உடனே அதில் கொஞ்சம் பூண்டை சேர்த்து வதக்குங்க. அப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து, அப்புறமா நறுக்கி வச்ச காஞ்ச மிளகாயும் சேர்த்துருங்க. அப்படி வதங்கிட்டு இருக்கும்போது நறுக்கி வச்ச தக்காளியும் அதோடு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறமா அந்த கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா அதை அடுப்பில் இருந்து இறக்கி நல்லா ஆற விட்டுறணுங்க. அப்புறம் அந்த தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட போகிறோம். அரைச்சி முடித்த உடனே நம்ம பிறகு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு தாளித்து நம்ம மிக்சியில் இறைச்ச அந்த கலவையை நம்ம இதில் போட்டுருங்க. சட்னியை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக கொதிச்சிட்டு இருக்கும்போது சிறிதளவு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.